ஆங்கர் லுமினா, இல்லிக்குப்பம் ரோட், குருவாஞ்சேரி ஜங்ஷன்ல இருந்து எக்ஸாக்டா 3 கிலோமீட்டர்ஸ். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். ஆதார் கார்டோ ரேஷன் கார்டோ எதுவுமே நாங்க எடுக்கல சார். எந்த இதுக்குமே வழி இல்லாத இருக்கிறோம். எங்க அரிசியை பாருங்க, பெஞ்சல் புயல் மழையால் விழுப்புரம் மாவட்டத்தில் எங்கு பார்த்தாலும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. வீடுகள், கடைகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் தவிக்கின்றனர். பல இடங்கள் குட்டி தீவு போல காட்சியளிக்கிறது. இந்த சூழலில்தான் தென்பெண்ணை ஆற்றில் அதிக தண்ணீர் திறக்கப்பட்டதால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அந்த வெள்ளம் விழுப்புரம் அருகே உள்ள இருவேல்பட்டு, அரசூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் புகுந்தது. வீட்டிலிருந்த அனைத்து பொருட்களையும் வெள்ளம் அடித்துச் சென்ற நிலையில் உணவு, தண்ணீரின்றி அப்பகுதி மக்கள் அவதியடைந்தனர். தங்களுக்கு இதுவரை எந்த உதவியும் கிடைக்கவில்லை என கண்ணீர் விட்டு கதறுகின்றனர். 4 நாளா தண்ணியில வந்து ஒரு பொருள் கூட இல்ல. பல கோடி சொத்து போச்சு. ஆடு மாடு எல்லாமே தண்ணியில அடிச்சுட்டு போயிட்டு ஒண்ணுமே இல்ல. யாருமே ஒரு எம்எல்ஏ வரல, ஒரு கவுன்சிலர் வரல, யாருமே வரல. இதுமா வார்டு மெம்பர் எல்லாமே வந்து பாதிக்கப்பட்டு இருக்கா. ஒரு யாரு பச்சை தண்ணி கூட பண்ணல. அவங்க நாங்களே காப்பந்து பண்ணி நாங்களே எல்லாரும் இழுத்து நாங்களே வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஒருத்தன் கூட இன்னும் வரல. நேத்து காலையில 7 மணிக்கு இந்த வெள்ளம் வந்துச்சுங்க. ஒரே ஒரு அறிவிப்பு கூட கிடையாதுங்க. மழைனால 3 நாளா எங்க வீட்டுல கரண்ட் கட்டு. எந்த ஒரு முன்னறிவிப்புமே கிடையாது. யாரும் வந்து மைக்ல கூட அனௌன்ஸ் பண்ணல. வெள்ளம் வருதுன்னு எங்களுக்கு தெரியாது. அக்கம் பக்கத்துல இருக்கிறத வந்து பார்த்ததுதான் நாங்க வந்து உயிர் பொழைச்சு வந்ததே அதிகம். நாங்க எல்லாருமே தப்புன்னு ஒரு 5 நிமிஷம் கூட இல்ல. ஃபுல்லா எங்க வீடு ஃபுல்லா அமுக்கிச்சு. ஒரே வாழ்வாதாரத்துக்கு ஒரே ஒரு வழி இல்ல. ஒரு தட்டோ, டம்ளரோ, மாத்து துணியோ, அரிசியோ, பருப்போ எதுவுமே கிடையாது. வீட்ல இருந்த துணி கிடையாது. ஃபர்ஸ்ட் வீட்ல இருந்த டிவி, பீரோ, மிக்ஸி, கிரைண்டர் எதுவுமே கிடையாது. ஒரு பொருள் இல்ல. காலையில 7 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்குமே நாங்க பச்சை தண்ணி கூட குடிக்கலங்க. அது இப்ப வரைக்கும் இன்னும் தரல. இன்னும் வந்து யாருமே வந்து ஒருத்தர் கூட வந்து எட்டி பார்க்கல. ஒரே ஒருத்தர் வந்தாரு, கவுன்சிலர்னு ஒருத்தர் வந்தாரு, வந்து பார்த்துட்டு போனாரு, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் வேற யாருமே இன்னும் வரல. வராங்கம்மா உங்களுக்கு சேவை செய்வதா நாங்க இருக்கிறோம்னு சொல்றாங்களே தவிர ஒருத்தர் வந்து எங்களை என்னன்னு பார்க்கல. அப்ப நாங்க இங்க இருக்கிறவங்க எல்லாருமே சாவர்தா. நேத்து வந்து 100 பேரை இங்க தண்ணியில தத்தளிச்சுன்னு இருக்கிறாங்க. எல்லாருக்கும் கை கால் வெட்டி அவங்கள எல்லாம் கூட்டம் வந்து காட்டுறோம் பாருங்க. நாங்க போய் நீச்சல் அடிச்சுன்னு போய் காப்பாத்துறோம். யார் வந்தாங்க எங்களை காப்பாத்த? கரண்ட் இல்லாம நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் சார். எப்படி குடிக்கிறது? நாங்க எப்படி உயிர் வாழறது? ஒரு கதை நாங்க அந்த ஊர்ல போய் நிக்கிறாங்க. இந்த ஊர் இல்ல அவ்வளவு மோசமான ஊரா? அரசியல்வாதி எல்லாம் ஓட்டுனா உடனே வந்து நிக்கிறாங்கல்ல வாசல்ல. ஓட்டு போடுவான்னு கேக்குறாங்களா? போட்டோம் தானே. ஒருத்தவங்க வந்து என் வீட்டுல இல்லையா வாசல்ல என்னன்னு கேட்டாங்களா? சரி சகதியில வந்து நின்று கிடக்குறோம். 13 கிலோமீட்டர் கழிட்டு இருக்கிறாரு. என்னன்னு வந்து பார்த்தாங்களா? எங்களா நாங்க எப்படி சார் உயிரா இருக்குது? அப்புறம் நாளைக்கு ஓட்டு கேட்க எப்படி சார் இந்த ஊர்ல வருவீங்க? நீங்க உயிரோட இருந்தா தானே ஓட்டு போடுவீங்க. பசங்க படிக்கிற புக்கு முத கொண்டு இல்லைங்க சார். ஆதார் கார்டோ, ரேஷன் கார்டோ எதுவுமே நாங்க எடுக்கல சார். எந்த இதுக்குமே வழி இல்லாத இருக்கிறோம். எங்க அரிசியை பாருங்க, பாருங்க சார். என்ன சார் பண்ண முடியும்? நாங்க பாருங்க சார். என்ன பண்ண முடியும்? நாங்க